கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ நாங்க நம்பர் 1 மாநிலமா மாத்திட்டு தான் ஆட்சியை விட்டு போயிருக்கோம். ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 4 முனை போட்டி நிலவிய போதும் முதல் முறையாக போட்டியிட்ட நடிகர் விஜயின் தவிக 108 இடங்களை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் ஆட்சியமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மையை பெறவில்லை. இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் தலைவர் விஜய் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்று முதலமைச்சராக பதவியேற்றாலும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயம் தவிகவிற்கு இருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் அமளிகளுக்கு மத்தியில் தவிக அரசு வெற்றி பெற்று தனது ஆட்சியை உறுதி செய்துள்ளது. இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவிகவிற்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகியது. இதில் தவிகவின் எண்ணிக்கை மட்டும் 105. இதில் தவிகவின் ஒரு எம்எல்ஏ வாக்கு செலுத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. மேலும் சபாநாயகர் வாக்கு இல்லை. தொடர்ந்து அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மற்றும் தவிகவிற்கு வெளியில் ஆதரவு தெரிவித்த திமுகவின் கூட்டணி கட்சிகளான சிபிஐ, சிபிஎம், விசிக, IUML ஆகிய கட்சிகளின் எம்எல்ஏக்கள் ஆதரவளித்தனர். மேலும் அதிமுகவின் ஒரு தரப்பான CV சண்முகம் மற்றும் SP வேலுமணியின் ஆதரவாளர்கள் 25 பேரும் அமமுகவின் ஒரு எம்எல்ஏவும் தவிகவிற்கு ஆதரவளித்தனர். இதன் மூலம் 144 வாக்குகளை பெற்ற தவிக தனது ஆட்சியை தக்க வைக்கிறது. நடுநிலையாக 5 வாக்குகள் இருந்தன. திமுக வெளிநடப்பு செய்தது. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய பிராந்திய கட்சி ஆட்சி பொறுப்பேற்று குறுகிய காலத்தில் சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை நிரூபித்திருப்பது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றியை தொடர்ந்து ஆதரவளித்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாற்று கட்சியினருக்கும் மக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் விஜய். தவிக அரசு மக்கள் நலத்திட்டங்களையும் கொள்கை சார்ந்த செயல்பாடுகளையும் முழு வீச்சில் தமிழ்நாட்டில் முன்னெடுக்க இந்த வெற்றி ஒரு வலுவான அஸ்திவாரமாக அமைந்துள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற தவிக ஒரு புதிய அரசியல் அத்தியாயம் தொடக்கம். முதலில் நம்பிக்கை தீர்மானத்தில் மக்களுக்கான இந்த ஆட்சியை, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அணியும் இல்லாமல் தனி அணியாக, தனி சிறப்புமிக்க அணியாக, மக்கள் அணியாக, மக்களை விரும்பும் அணியாக, மக்கள் விரும்பும் அணியாக களம் காண்டோம். 1967 and 1977 தேர்தல்கள் வாயிலாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தல் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தீர்மானமாக கூறினோம். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள்ளேயே மிக மிக சிறிய அளவில் ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான்.
சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். அது மட்டுமல்ல, பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் என அனைத்து மக்களுக்குமாக அமைந்த அரசுதான் இந்த அரசு. அந்த நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டதால் தான் இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மாமன்றத்தில் நமது அரசு சார்பாக சில உத்தரவாதங்களை நான் தர வேண்டும் என்று விரும்புகிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களான தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்க வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் இந்த மக்கள் அரசு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை தரும் என்று உறுதியளிக்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. நம்முடைய இந்த ஆழமான நம்பிக்கையை மனதார நம்பி வாக்களித்த அனைத்து இயக்கங்களின் தலைவர்களுக்கும், அந்த இயக்கங்களை சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு. இது சாமானியர்களுக்கான அரசு. இது சாதி மத எல்லைகளை கடந்த அரசு. இது பாகுபாடு காட்டாத அரசு. இது பண்பாடு காக்கும் அரசு. இது பண்பட்ட அரசு. அரசியல் காரணங்களுக்காக யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு. இதையெல்லாம் போக போக புரிந்து கொள்வார்கள். எனவே துள்ளி எழுந்து பதில் சொல்வதை விட எதிலும் துணிச்சலுடன் செயலாற்றி வெற்றி பெறும் அரசு இது. பதவிக்காக, அதிகாரத்துக்காக அமைந்த அரசு அல்ல. நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு. அதிகாரம் காட்டி மிரட்டும் அரசு அல்ல, அனைவரையும் அரவணைக்கும் அரசு. எவர் மீதும் வெறுப்பு காட்டும் அரசு அல்ல, எல்லோரையும் விரும்பும் அரசு. மக்களே முக்கியம், மக்கள் நலன் மட்டுமே முக்கியம். அதுவே எங்கள் ஒரே நிலைப்பாடு. எனவே மனசாட்சி உள்ள மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பகுதி 4 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எஸ்.பி. வேலுமணி, மாண்புமிகு திரு கோ. ஹரி, மாண்புமிகு திரு எஸ். காமராஜ், மாண்புமிகு டாக்டர் விஜயபாஸ்கர் சி, மாண்புமிகு திரு கே.பி. அன்பழகன், மாண்புமிகு முனைவர் இசக்கி சுப்பையா,